ஒவ்வொரு நாளும் சுபுஹ் ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளை சொல்லுவார்கள். இறங்கிய வசனங்களை பற்றி விளக்குவார்கள். கனவுகளை பற்றிய தகவல்களை சொல்லுவார்கள். அவர்களுக்காக துஆவும் செய்வார்கள். ஆனால் சிலர் தொழுகை முடிந்ததும் சட்டென்று எழுந்து சென்று விடுவார்கள். அவர்கள் முனாஃபிக்குகள் என்று அறியப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அபூ துஜானா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத சஹாபியும் அந்த ஃபஜ்ர் தொழுகை முடிந்ததும் இந்த மஜ்லிஸிலே அமராமல் எழுந்து செல்வதை பார்த்த சஹாபிகள் வேதனையுற்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டார்கள். அபூ துஜானா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து, அபூ துஜானா, அலைஸலக இலல்லாஹி ஹாஜத்துன், தொழுகை முடிந்ததும் விரைவாக சென்று விடுகிறீர்களே, அல்லாஹுவிடத்தில் உங்களுக்கு எந்த தேவையும் இல்லையா என்று கேட்டார்கள். நாயகமே, தேவையில்லாமல் இருக்குமா? நான் அப்படி செல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. நான் மிக்க ஏழை, வறுமையினுடைய தட்டுக்கு கீழே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கொடிய பசியில் என்னுடைய மனைவி மக்கள் இருக்கிறார்கள். எனக்கு பக்கத்திலே ஒரு தோட்டம் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய பேரிச்சங்கனிகள் இரவிலே காற்றில் அசைந்து என்னுடைய வீட்டு முற்றத்திலே விழுந்து விடுகிறது. என் பிள்ளைகளோ பசியால் அதை போய் எடுத்து சாப்பிட்டு விடுகிறார்கள். எனவே அவர்கள் விழிப்பதற்கு முன்பாகவே நான் அதிகாலையிலே சென்று அவைகளை கூட்டி பெருக்கி அள்ளி அவனுடைய தோட்டத்திலே நான் வீசி விடுவேன் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதுவிட்டார்கள். அவனை போய் பார்க்கலாம் என்று தோழர்களோடு சென்று பேசினார்கள். இந்த ஒரு மரத்தை மாத்திரம் அபூ துஜானாவிற்கு நீ கொடுத்து விடு, சொர்க்கலோகத்திலே உனக்கு நான் 10 மரங்களை தருகிறேன் என்று சொன்னார்கள். அவன் ஒரு முனாஃபிக். அந்த 10 மரங்களும் அதனுடைய அடிப்பாகம் சிகப்பு தங்கமாக இருக்கும். மரம் முத்துக்களாக இருக்கும். கிளைகளெல்லாம் வைரங்களாக இருக்கும். அதிலே இருக்கக்கூடிய பழங்களினுடைய எண்ணிக்கை அளவிற்கு ஹூருலின் பெண்கள் இருப்பார்கள் என்று சொன்னபோது அதை மறுத்து அவன் சொன்னான், இந்த உலகத்திலேயே நீங்கள் 10 மரங்களை தந்தால் நான் இந்த மரத்தை தருகிறேன் என்று அவன் வியாபாரம் பேசினான். அந்த இடத்தில் இருந்த சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடனே குதித்து வந்து, நாயகமே, எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது. அதிலே 10 மரத்தை நான் இவனுக்கு கொடுத்து விடுகிறேன். அந்த 10 மரங்களை எனக்கு தாருங்கள் என்று சொன்னபோது அப்படியே உங்களுக்கு நான் தந்தேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுநாள் அந்த மரத்தினுடைய பழங்களை பொறுக்குவதற்காக இந்த முனாஃபிக்கு சென்றபோது அந்த மரம் இடம் மாறி அபூ துஜானாவினுடைய வீட்டில் இருந்த அதிசயத்தை அவன் திகைத்து போனான். அருமையான பெருமக்களே, ஆகிரத்தினுடைய பாக்கியம் என்பது அளப்பெரியது. அதனை ஒருபோதும் நாம் இழந்துவிடக்கூடாது.